வணக்கம். வணக்கம். எஸ் மித்ரன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அவ்வளோ நாள் ஆன மாதிரி தெரியல ஆக்சுவலி. லாக்டவுனில் தான். கரெக்ட். யூஸ்வலாக நான் சுதீர் ஸ்ரீனிவாசன்லாம் யூஸ்வலி சொல்லி பழக்கப்படும். உங்ககிட்டலாம் நல்லா சொல்ல மாட்டேன். நம்ம சர்தார் ரிலீஸ் பிறகு சந்திக்கிறோம். சர்தார் பற்றி பேசுறதுக்கும் அண்ட் சில கிரியேட்டிவ் சாய்ஸஸ் இந்த ஃபில்ம் அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு பாசிட்டிவ் ரிசெப்ஷன் வாட் தட் மீன்ஸ் டு யூ, திங்ஸ் லைக் தட் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். So is that a big relief first of all that that's what you're the first person. ஏன்னா எங்க பார்த்தாலும் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா சர்தாரின் சக்சஸ் மீட்ன்ற மாதிரி ஏதோ 2-3 இன்விடேஷன்லாம் வந்துச்சு. சேயிங் அவங்க வந்து இவங்களை சந்திச்சாங்க வெற்றியை கொண்டாடுவதற்கு அப்படிங்கிற மாதிரி. சரி, அதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொன்னீங்க. ரிலீஃப் தான். எல்லாம் ரொம்ப ஹாப்பியான்னு கேட்பாங்க. ஹாப்பினஸை விட்டுருவோம், ரிலீஃப் தான் ஃபர்ஸ்ட். வெரி ரிலீஃப் பிகாஸ் எவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்த ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துச்சு. அந்த படத்தோட ரிசல்ட் வந்துட்டு அப்படியே தூக்கி இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. மக்கள் அந்த பாரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி ஃபீல் ஆகுது. சில முறை உங்களுக்கு புரியுதா, லைக் ஏன் இது வெற்றி அடையுது, ஏன் இது வெற்றி அடையலை? ஐ நோ இட்ஸ் ஸ்டில் வெரி early in your career and you made 3 films so far, but already do you wonder, do you get it? Illa is it still some magical thing that's impossible to understand? No, it's not magical, it's not impossible to understand. It's about what choices that you take. Yeah. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு படம் எடுக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிற கதை புரியணும். அது புரியாமல் போயிடுச்சுன்னா ப்ராப்ளம். அந்த புரிஞ்ச கதை வந்துட்டு என்டர்டெய்னிங்காக இருக்கணும், என்கேஜிங்காக இருக்கணும். அந்த புரிஞ்ச கதை என்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் ஆனதுக்கப்புறம் என்னோட பர்சனல் சாய்ஸ் இஸ் டு மேக் தெம் திங்க் அபவுட் த ஃபில்ம் or think about whatever that this film has given to them, any information about the film. ஸோ அந்த கேரி ஓவர் இருக்கணுன்றது வந்துட்டு என்னுடைய பர்சனல் எய்ம். இது மூணுத்தையுமே வந்து ஒரு படத்தில் கலந்து கொடுக்கணுன்றது வந்துட்டு என்னோட சாய்ஸ். I want to do that. I want to do a film that people connect with, that people understand, that people are entertained, and people have something to think about. So which is a lot of check boxes. Yeah. Right. So in the ambition la vandu sometimes you lose, sometimes you win. Yeah. But this ambition is going to stay is what I. So idu enna பயங்கரமான ஒரு fine line to walk, given all these elements that you're very keen on. Yeah, that is. அதனால if என்ன கேக்குறேன்னா இதுல ஒரு particular element சரியாக if the entertainment factor or some other factor doesn't pick up, then you see that as damaging the entire product in a sense. Yeah, I mean like it's a fine balance. It's very fine balance. நீங்கள் இப்போ கடைசியில் வந்து படத்தில் வந்து தூக்குறது வைக்கிறதுன்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இருந்தது 40 செகண்ட் 30 செகண்ட் 20 செகண்ட் 10 செகண்ட் ஷார்ட்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த 10 செகண்ட் ஷார்ட் வந்துட்டு வில் த்ரோ தி ஆடியன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். 30 செகண்ட் சீன் வந்துட்டு வில் லெசன் த பேஸ். இட்ஸ் ஒன்லி 30 செகண்ட்ஸ். நான் வந்துட்டு சில டெஸ்ட் ஆடியன்ஸ்லாம் போட்டு படம் காட்டும்போது வெறும் 45 செகண்ட்ஸ் தூக்குனதுக்கப்புறம் they felt that the first half was extremely racy. அந்த 45 செகண்ட்ஸ் நடுவில் நின்று எங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோங்க, ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு அந்த 45 செகண்ட்ஸ் வெளில தூக்கி போட்டு அடுத்த செட்டப் ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது செம்ம ரேசியாக இருக்குது அப்படின்னா. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு தி ஆடியன்ஸ் பர்சீவ் த ஃபில்ம். ஸோ I've always been a filmmaker who thought that I have to tell a story and how I tell a story. That I focus on. But I think after Hero and after Sardar and the result that Sardar is getting, I think I've also concentrated also thinking about how the audience perceive a film inside a cinema theater. And I'm not talking about me as an example of an audience, because என்னோட டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இல்லை. எனக்கு எது வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஹை கிடைக்குமோ அந்த ஹை மட்டும் பத்தாது இல்லையா. ஏன்னா நாங்கள் ரொம்ப சின்ன குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் who get a high out of one information, who get a high out of one particular படத்துக்குள்ளே நம்ம யோசிச்சு நமக்கே ஹை குத்துப்போம். I get it. Yeah, I know. பட் ஒரு மேஜர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் நான் யோசிக்கவே கூடாதுன்னு தேட்டருக்கு வரக்கூடிய ஒரு மேஜர் ஆடியன்ஸ் இருக்காங்க. எங்களை யோசிக்க வைக்காதீங்க, நாங்கள் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருப்போம், அதை எங்களை கூட்டிட்டு போகணுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸ். எனக்கு வந்து இப்படி சொல்லும் போது ஒரு சின்ன கவலையே வருது. என்னென்னா ஐயோ அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் ஹூ பிஎஸ் மித்ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை. இல்லை அதான் நான் சொல்கிறேன். என்னோட ஐடென்டிட்டி நான் சொன்னல, என்னோட இந்த 5 விஷயம் தான் ஐடென்டிட்டி. இரும்புத்திலையும் பார்த்தீங்கன்னா சரி, ஹீரோவில் பார்த்தீங்கன்னா சரி, இதில் நான் இதை தான் அட்டம் பண்ணேன். ஓகே, அது ஃபெயில் ஆகிருக்கலாம், சக்ஸஸ் ஆகிருக்கலாம், பட் என்னுடைய ஆம்பிஷன் இஸ் தி சேம். ஐ ஹாவ் டு கிவ்
and a story which people can relate to, understand and connect with, entertain them, and then give them something to think about. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேபி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கீழே வச்சிருந்தாலும் இப்போ அவ்வளோ கீழே வைக்கிறது வைக்க வேண்டிய கிடையாது அவசியம் இல்லை. அண்ட் மோர் அண்ட் ஆல் இது இன்னும் சீம்லெஸ்ஸாக இப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்றது தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ராபப்ளி ஐ வில் கெட் பெட்டர் at it, I don't know, but to make it into one form, I haven't found that form yet. They're all bits and pieces ஆகும். இன்னும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு போர்ஷன், இதுக்கு ஒரு போர்ஷன், அதுக்கு ஒரு போர்ஷன். It's always been the ultimate challenge இல்லை, இருக்கிற எல்லாரையுமே எப்படி சந்தோஷப்படுத்துறது. ஆமாம், நீங்கள் ஆமாம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய பொருட்செலவோடு நீங்கள் படம் எடுக்கும்போது அதை நம்ம மினிமம் கேரண்டியாக ஒன்று கொடுத்தே ஆகணும் இல்லையா? அட்லீஸ்ட் தி ஆடியன்ஸ் ஹேவ் டு கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் ஃபார் சம்திங், because you have to give the producer the money that he has spent on it, because cinema is not a very cheap art form. Right? நீங்கள் பெயிண்டிங் ஈஸியாக வரைஞ்சிடலாம், not even to consume. ஆமாம், ஈவன் நாட் டு கன்சியூம் அண்ட் நாட் டு ஈவன் ப்ரொடியூஸ் ஆல்சோ. நீங்களே வந்திருக்கீங்க, இங்கே ஒரு கேமரா இருக்குது, இங்கே ஒரு கேமரா இருக்குது, இந்த லைட் வச்சுருக்கீங்க. சாதாரண ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கே, விஷுவல் ஃபார்மேட்டில் எடுக்கிறதுக்கே நமக்கு பேசிக்காக ஒரு செலவுன்னு ஒன்று ஆகுது இல்லையா? அப்போ சினிமாக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளோ செலவு பண்ணி ஆகணும். ஸோ அந்த செலவை திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்துட்டு தேர் ஹேஸ் டு பி சம்திங் த ஃபிலிம். இப்போ பேசிட்டு போது நீங்கள் மென்ஷன் பண்ணது வந்து இந்த சில ஃபோக்கஸ் குரூப்ஸுக்கு காமிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இஸ் தட் சம்திங் தட் யூ டூ ஃபார் ஆல் யூர் ஃபிலிம்ஸ், சார் இந்த படத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணது? அது எனக்கே தெரியாமல் நான் இரும்பு திரை பண்ணேன். ஆனால் பிளான் பண்ணலாம் பண்ணல. இரும்பு திரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, நான் படம் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோவில் பண்ணி முடிச்சுட்டு இப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. எல்லாம் படம் பார்த்து நல்லா இருக்கலாங்க, டேய் நாமளே நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படா இரும்பு திரை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் காமிச்சதா அந்த மாதிரி? அது அப்புறம் நான் சொல்கிறது முன்னாடி நான் சொல்கிறது டியூரிங் தி எடிட்டிங் ஸ்டேஜ், படத்தை லாக் பண்ணுற ஸ்டேஜ்லேயே. அப்போ வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன், இது நமக்கு ஓகே, மற்றவங்களுக்குலாம் புரியுமா நமக்கு தெரியலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது அப்போ ஒரு சர்வரை டெலிவரி பண்ணுறது ஒரு ஆட்டோக்காரர் வந்தாப்புல. அவர் வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் அங்கே தான் இருக்கணும். அவர் 3 மணி நேரம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், வந்து ஒரு படம் பாருங்க அப்படின்னா. படமா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோக்காரருக்கு ஃபுல் இரும்பு திரை போட்டு காட்டேன். படம் பார்த்துட்டு, சார் என்ன சார் இப்படி ஒரு படம்? ஆமாம் நல்லா இருக்குல்ல படம், நல்லா இருக்குது, ஏதாவது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டேன். இந்த இடத்துல எனக்கு புரியல சார், அந்த இடத்துல எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அதை ரீவொர்க் பண்ணோம். ஸோ இந்த டெக்னிக் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பாய்க்கு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியாதவங்க, ரொம்ப ரேண்டமான ஆட்களுக்கு படத்தை போட்டு காட்டி எந்த இடத்துல வந்து, ஏன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம ஆஸ் ஃப்ரம் ஒன் சிங்கிள் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா? பட் வி ஆர் நாட் கோயிங் டு ஷோ த ஃபிலிம் to a person only like me. I know, right? It has to reach a wide range of audience. ஸோ எல்லா இடத்துலையும் சாம்பிளாக படத்தை போட்டு காட்டி அவங்களுக்கு காட்டி இந்த விஷயம் பேசிக்காக எனக்கு புரியணும் படம். நான் வந்துட்டு ஹைஃபையாக சும்மா ஒரு 4-5 வார்த்தையை சொல்லிவிட்டு அதை கடந்து போக முடியாது. அந்த இடம் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சே ஆகணும். கடைக்கூடியாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப சிம்பிளாக அந்த கதையை கொண்டு போய் கொடுக்கணுன்றது என்னுடைய முக்கியமான எய்ம். ஸோ அதை நான் பண்ணேன். ஸோ அது பண்ணோடனே எங்களுக்கு வந்துட்டு எடிட்லேயே ஒரு தெளிவு கிடச்சிது, நிறைய விஷயம் தெளிவு கிடச்சிது. அப்புறம் அதை பண்ணி முடித்தோம். அப்போ ஹீரோக்கு அது பண்ணுறதுக்கு டைம்லாம் கிடையாது, அது பண்ணுறது சுத்தமாக டைம் இல்லை. ஹீரோவில் வந்துட்டு 19 டேஸில் மொத்த படத்தையும் எடுத்து பெற்று கொடுத்துடணும். ஸோ அதனால் அதுக்கு டைம் இல்லை. பட் சர்தார் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிறைய ஹை கான்செப்ட் இந்த படத்தில் இருக்குது. சயின்டிஃபிக்காக நம்ம நிறைய விஷயம் பேசுகிறோம், நிறைய ஜார்கன்ஸை த்ரோ பண்ணுறோம், ஸ்பை வேர்ல்டுன்னு சொல்லி என்னென்னமோ த்ரோ பண்ணுறோம், என்னமோ விஷயம் த்ரோ பண்ணுறோம். இதெல்லாம் கேட்ச் ஆகுதா? புரியுது. ஸோ அதனால் வந்து இந்த தடவை வந்துட்டு ஃபோக்கஸ் குரூப் செலக்ட் பண்ணுறதும் சரி, அவங்க ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டினரும் சரி, ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சாக. ஆமாம்மா, அதை வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்பின்னு சொல்லி ஒரு ரைட்டர், அவர் தான் ஒர்க் பண்ணார் அதில். அந்த ஃபோக்கஸ் குரூப்பில் வந்துட்டு அதுக்கான கொஸ்டினரும், அந்த கொஸ்டினரும் பார்த்தீங்கன்னா வி மேட் ஷூர் தட் தே டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் இட். இட் இஸ் ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். புரியுது. ஸோ தட் இட்ஸ் சிம்பிள் ஃபார் தெம் அண்ட் சிம்பிள் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் தேர் இஸ் அ கொஸ்டின், ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு அந்த ரெட் லெட்டரோட சீக்வன்ஸ் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? எஸ் ஆர் நோ. அதுக்கப்புறம் வந்து சோடியம் தண்ணிக்குள்ளே போட்டால் வெடிக்கும்னு உங்களால் நம்ப முடியுதா? இந்த மாதிரி வந்துட்டு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் சம் கொஸ்டின்ஸ் லைக் விச் இஸ் யுவர் ஃபேவரட் கேரக்டர், விச் இஸ் யுவர் லீஸ்ட் ஃபேவரட் கேரக்டர். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பயங்கர இது வந்துச்சு. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு விஜய் தான் ஃபேவரட் கேரக்டர், அப்புறம் டிம்மி. ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு சர்தார் தான் ஃபேவரட் கேரக்டர், அப்புறம் டிம்மி வந்துட்டு 2 ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சி போச்சு. ஒரு செக்ஷனுக்கு வந்துட்டு டிம்மி லீஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் போட்டாங்க, அவனை ஓவராக பேசுகிறான் அப்படின்னு. ஸோ the film was giving me this focus group was actually giving me an idea. அது இன்னும் உங்களை குழப்பப்படுத்தாதா இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் ரெஸ்பான்சஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா? இல்லை படத்தை யாரை நான் சீரியஸாக எடுத்துக்கணும், யாரை நான் சீரியஸாக எடுத்துக்கூடாது, எவனோட அட்வைஸை நான் கேட்கணும் கேட்கக்கூடாது, அதுதான் அதில் நாங்கள் ரொம்ப பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் யாரையுமே பார்க்கணும்.
I did not meet any of them personally. I did not ask any of them personally how the film is. Everyone, they came as if it is happening without my knowledge. As if my assistant directors are doing it secretly. So that they will have much more, என்ன சொல்கிறது, ப்ரெஜுடிஸ் இல்லாமல் பார்ப்பாங்க. இல்லை இப்போ என் ஃபேஸை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயத்த சொல்ல முடியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக இல்லையா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நடக்குதுன்னா கூட அவங்க சில விஷயத்த சொல்லாமல் இருக்கலாம். ஸோ எனக்கு இது தெரியாத மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸே போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி எனக்கு தெரியாத மாதிரியே இதை வந்துட்டு நடத்தி, ஸோ தட் ஐ வாண்டட் டு கீப், ஐ டிட் நாட் வாண்ட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரீகன்சீவ் நோஷன்ஸ் இன் தேர் ஹெட். தேர் ஆல் ஆப்வியஸ்லி பவுண்ட் டு சீக்ரெசி அபவுட் அவங்க பார்க்கறது கேட்கறதெல்லாம். அதில் ஏன்னா யூஸ்வலாக அதுவும் பல சினிமாக்களில் ஒரு சினிமா எடுக்கிற அந்த ப்ராசஸே ரொம்ப ஒரு 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 அது ஒரு சீக்ரெட்டிவாக அப்படியே வச்சுக்கிறதுல பல பேர் இருக்காங்க இல்லையா? இன் டர்ம்ஸ் ஆஃப் எதையுமே வெளியில் போயிடக்கூடாது, ஒரு லுக்கு கூட வெளியே போயிடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இப்படி சராசரி வெகுஜனங்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட காமிக்கிறீங்க அப்படிங்கிறதுல அதில் ஒரு பயம்லாம் உங்களுக்கு பெருசாக கிடையாது இன் டர்ம்ஸ் ஆஃப் இவனுங்க அட்டென்ஷனுக்காக என்ன பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது. அப்படி இல்லை, ஃபோன்ஸ் எல்லாம் பிடிங்கி வச்சுப்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இல்லை பேசிக்லி என்னென்னா என்னதான் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டே ஷோவில் முடிஞ்சு போயிடும் கதை. கரெக்டு. அந்த ஒரு ஷோக்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிருமே. இன்றைக்கி வந்துட்டு 4 மணி ஷோ முடிஞ்சிட்டாலே, 8 மணி ஷோ முடிஞ்சிட்டாலே, 4 மணி ஷோ முடிஞ்சிட்டாலே நேராக கொண்டு வந்து மைக்கை நீட்டி படம் எப்படி இருக்குன்னா மொத்த கதையும் மொத்த ஆடின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? எல்லாம் பப்ளிக் ரிவ்யூவே. அப்புறம் இன்னைக்கு ரிவ்யூவர்ஸ்லாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுறது கிடையாது, கதை சொல்லிடுவாங்க ஃபுல்லாக உட்காந்துட்டு. இந்த கதையை பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா மொத்த கதையை சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன், இந்த சீக்ரெசின்றது வந்துட்டு ஒரு நாள் கூத்து தான். ஓகேவா? அல்டிமேட்லி இந்த படம் வந்து உங்களுக்கு படம் முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுக்குதோ அது மோர் இம்பார்ட்டன்ட்னு நான். அண்ட் நீங்கள் இப்போ உங்களுடைய ஒரு நண்பர்களாக இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்குலாம் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? Do you think it works for you specifically or do you think there is a lot of utility there for a lot of others as well? நான் அடுத்தவங்களை பற்றி சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்களோட ஸ்டைல் அண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் their films is very different. Right. My style and approach towards my films is very different. Yeah. I prefer to be more surgical and more away from the film. எங்கேயுமே சப்ஜெக்டிவாக யோசிச்சிடக்கூடாது, அப்ஜெக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் படத்தை நான் ட்ராஷ் பண்ணுவேன், என் படத்தை நானே கலாய்ப்பேன், என் படத்தை 1ஆம் டிஸ்டன்ஸில் வச்சுப்பேன், என் ஸ்கிரிப்டே நான் 1ஆம் டிஸ்டன்ஸில் வச்சுப்பேன். ஸோ என்னோட அப்ரோச் டு சினிமா இஸ் டு மேக் ஷூர் தட் ஐ எம் மோர் அண்ட் மோர் அப்ஜெக்டிவ், ட்ரை டு பி அப்ஜெக்டிவ். And still you can't. It's not such a personal thing. Yeah, it's not a personal thing. Yeah. It's not a personal thing. There are very, but there will be one area on the film which will be extremely personal. And I'll be extremely subjective about it. I'll extremely be confident about it. And அந்த இடத்துல வந்துட்டு யாராவது சஜஷன் சொன்னாலுமே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இல்லைங்க இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஏரியா என்ன போர்ஷன் சொல்லுவேன் சர்தார்ல. ஓகே, ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நான் யார்கிட்டையுமே எந்த சஜஷனுமே எந்த ஒரு இதுவுமே அதுக்குள்ளே பெருசாக போகல. ஃப்ளாஷ்பேக் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா கதை சொல்லும் போதே செம்மையாக லேண்டாச்சு, யோசிக்கும் போதே செம்ம லேண்டாச்சு. ப்ளஸ் இந்த விஷயத்துக்குள்ளே இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படி ஒன்று பண்ணலான்ற டிஸ்கஷனுக்கே இடம் இல்லாமல் அந்த இடம் போச்சு ஈஸியாக. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் குரூப்புக்கும் நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் போட்டு காட்டும்போது அந்த ஃபோக்கஸ் குரூப்பில் இருக்க அத்தனை பேருமே வந்துட்டு அந்த ஏரியா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஸோ தட் இஸ் மை அந்த இடம் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி எல்லா படத்துலையும் எனக்கு ஒரு ஜோன் இருக்கும், எல்லா படத்துலையும் ஒரு இடம் ஒன்று இருக்கும். அந்த இடம் வந்துட்டு நான் மாற்றவும் மாட்டேன், ரொம்ப யாராவது சொன்னாலுமே நான் பெருசாக அதை மாற்றவும் மாட்டேன். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்த்து 90% வந்துட்டு அந்த கரெக்டாகவே லேண்ட் ஆகிற ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். இரும்பு திரையில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா நான் உன்னை அடிச்சிருவேன்னு சொல்கிறப்பா அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த சீக்வன்ஸ் நான் எக்காரத்தை கொண்டு மாற்றவே நிறைய பேர் சொன்னேன், அப்பா போய் அடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க கேரக்டர், அது அப்படி தான் இருக்கும், அதை விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து ஹீரோலையும் வந்துட்டு அந்த பொண்ணோட கேஸ் முடிச்சு அந்த வக்கீல்கிட்ட போயிட்டு சண்டை போடுவார், அந்த ஒரு ஏரியா. So there are few areas in my films which I don't shake, which is very personal for me. Right. Let's talk about Samuga Akrai briefly. I mean, in terms of like certificate forgery, நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, ஃபைனான்ஷியல் க்ரைம்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தில், இதில் தண்ணி சார்ந்த பிரச்சனை ரொம்ப மையமாகவே இருக்குது. ஐ திங்க் நிறைய பேருக்கு நான் பேசினதில், நான் சந்தித்த சில பேர் இந்த படம் பற்றி டிஸ்கஸ் பண்ணதில் they felt very strongly about it. லைக் இது இந்த படம் வந்து பிரயோஜனப்படும் அப்படின்னு அவங்க நம்புறாங்கன்னா அந்த சில கருத்துக்களுக்கு முக்கியமாக மோர் தென் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி உள்ளுக்குள்ள PS மித்ரன் அப்படிங்கிறவர் பல
இஷ்யூஸை பற்றி பேசணும்னு முன்னாடியே ஒரு ரிபாசிட்டரி வச்சு ஒவ்வொரு படத்துலேயும் ஒன்று அப்படியே ரிலீஸிங்கா இல்லை அது எப்படி அது? இல்லை அப்படி எனக்கு வந்துட்டு சமூகத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்ற மேட்ரு அப்படி நான் யோசிக்கல எதையுமே. எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ஒரு பகீர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ வாண்ட் டு கிவ் இட் டு தி ஆடியன்ஸ் பிகாஸ் இட் ஹஸ் ஹிட் மீ when I learnt about something. When I learnt about the cell phone, it hit me. When I learnt about how the education system has affected me, it hit me. When I learnt about the water bottle industry and how it was formed, why it was formed, what is happening, how are we completely oblivious to the dangers of what it is giving us in the both. எனக்கு ஒரு பகீர்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அதை வந்து ஆடியன்ஸ்க்கு ரெப்ளிகேட் பண்ணோம். அதை வச்சு அவங்க மாறல யோசிக்கிறாங்க, அதெல்லாம் வேற. பட் it will give them something to think about. Because whatever films that I have watched, it has always made and stuck with me for such a long time. So சராசரி படம் பார்த்தோம், என்ஜாய் பண்ண மறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லாம கூட வீட்டுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பேன். ஸோ அந்த விஷயம் அதனால தான் இது வருதே தவிர நான் வந்து மக்களை அது ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கலாமா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எப்படி டெவலப் ஆகுதுன்றது. வா நம்ம இந்த தண்ணி பிரச்சனையை சார்ந்த ஒரு கதையை ஒன்று உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் ஒரு அப்படி ஆரம்பிக்காது. அதாவது வந்துட்டு வாங்க ஒரு பிரச்சனை எடுத்து நம்ம படம் பண்ணுவோம் அப்படி ஆரம்பிக்காது. எனக்கு தோணும் என்னோட ஐடியாஸ் வந்து அது ஆர்கானிக்காக வரணும். நான் வந்து அதை அசம்பிள் பண்ண முடியாது என்னால். ஒரு பிரச்சனை எடுத்துக்குவோம், இந்த ஒரு ஹீரோ எடுத்துக்குவோம், மிக்ஸை போட்டு மிக்சியில் அடிச்சு ஒன்று கொடுத்துருவோம், அது வராது. எனக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை நான் நேரில் ஃபேஸ் பண்ணிக்கணும், நான் அதை உணரணும். ஐ ஹாவ் டு ஃபீல் தட், ஐ ஹாவ் டு ஃபீல் இட் பிகாஸ் ஐ கேனாட் டர்ன் இட் இன்டு எமோஷன் வித்தவுட் மீ ஃபீலிங் இட். ரைட். ஐ ஹாவ் டு ஃபீல் த ஃபியர் ஆஃப் வென் ஐ சி எ செல்ஃபோன், வென் ஐ டிடிங்ட்டு அந்த மெசேஜ் வரும்போது என் அக்கௌண்ட்டில் பணம் காணுன்னு பார்க்குற ஃபியர் எனக்கு வரணும். புரியுது. எனக்கு வந்தால் தான் நான் அதை ரெசிபிகேட் பண்ணி இந்த எமோஷனல் கன்வெர்ட் பண்ண முடியும். எனக்கு ஃபஸ்ட்டு பகீர்னு இருக்கணும்ல. ஸோ அப்படி வந்து இந்த தண்ணி பிரச்சனையை வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ள அந்த எமோஷனை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் I went and did a very exhaustive research for this film. எல்லாத்தையும் உள்ள வைக்க முடியல. நான் பார்த்தேன் நீங்கள் நித்யானந்த் கூட பேசியிருந்தீங்க, ஜெயராம் கூட பேசியிருக்கேன், அப்புறம் ஜனகராஜன் ஒரு ஹைட்ராலஜிஸ்ட் அவரோட பேசியிருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட பேசியிருக்கிறேன். ஆமாம், பூவுலக நண்பர்கள் கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் and I need to understand from the people who see this issue so passionately. I need to feel that emotion. அந்த படத்தில் வர கடைசி வார்த்தை நித்யானந்த் ஜெயராம் சொன்ன வார்த்தை, படத்தில் வந்து தண்ணிக்கு மரியாதை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிற உடனே அவர் தண்ணிக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த எமோஷன் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் பூவுலக நண்பர்கள்லையும் நான் மீட் பண்ணியிருக்கிறேன், அவங்க வந்து அவ்வளோ விஷயம் சொன்னாங்க. ஸோ இது எல்லாத்தோடையும் இந்த இஷ்யூன்றது வந்துட்டு நான் சொல்லி சும்மா ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் ஒருத்த படித்தோம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா கேட்சியாக இருக்குது, உள்ளே வச்சுருவோன்றது இல்லாமல் நான் அந்த இஷ்யூவை கண்ணில் பார்க்கணும், எனக்கு அது ஃபீல் ஆகணும். இதே மாதிரி இந்த இஷ்யூவை பற்றி பேஷனட்டாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நான் போய் பார்க்கணும், அதோட வீரியத்தை நான் புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் அதுக்குள்ளே இறங்கவே முடியும். I guess the advantage of living இந்த மாதிரி ஒரு நாட்டில் I don't see yourself running out of these problems to speak about. That is true. That is very true. நான் இந்த நாட்டில் மட்டும் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லா பிரச்சனையுமே ரைட். பட் நம்ம பார்க்குற அந்த ஒரு கோணத்தில் தான் எல்லாம் மாறும்னு நான் நினைக்கிறேன். ரைட். உங்கள் ரைட்டிங் ப்ராசஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, obviously there are multiple layers to these stories and there is a constant back and forth in terms of நான் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று காமிக்கிறேன், பட் நான் மறுபடியும் அதை வேறு கோணத்தில் உங்களை மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷனை பர்சீவ் பண்ண வைக்கிறேன். மேலோட்டமாக இங்கே என்ன அவனை கையில் அடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்தாலும் அவளுக்கு கையில் அடிப்பட்டதுக்கான ஒரு பின்னணி வேற ஒன்று. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஸ்லோவாக இறக்கி அது உங்களுக்கு ஐம் பீலிங் ஆஃப் த லேயர்ஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ் அப்படிங்கிறது. அது ஒரு கேரக்டருக்கு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட்டுக்கே அதுக்கு ஒரு யோசனை ஒன்று தேவைப்படுது அப்படின்னும் போது ஓவரால் கதைக்கு ஐம் ஷூர் தேர்ஸ் a lot of thought involved. I think அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது உங்கள் மித்ரன் படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, there is no denying the thought that has gone into its creation அப்படின்னு நினைக்கிறேன். So எனக்கு tell me about all the layers in the story and how you put them together. இதை வந்து குரோனாலஜிக்கலாக ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹே லெட்ஸ் சாப் அப் சம் போர்ஷன்ஸ், த்ரோ தெம் earlier and then approach it, so reveal them slowly அப்படிங்கிறது. No, every film will take us somewhere. I don't have a particular
process of saying that this is my process, right, this is my recipe அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. There's no recipe for it. First you have to start cooking. yeah, First you have to start getting the information. And நான் தான் சொன்னல, இப்போது நான் வந்து ஒரு சின்ன புள்ளியில் தான் ஆரம்பிச்சது. இரும்பு திரையும் சின்ன புள்ளி தான், இதுவும் வந்துட்டு சின்ன புள்ளி தான். நான் இரும்பு திரை படம் டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த குட்டி குட்டி வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துட்டு போங்க இந்த சைஸில். குடிச்சு தூக்கி போட்டுருந்தேன். அப்போது அந்த டைமில் வந்து க்ரௌடுக்கு டப்பிங் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய க்ரௌட் நின்றுச்சு. நான் எப்போவுமே ஸ்மோக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட் வந்து இல்லை, சரி தம் அடிக்கலான்னு கீழே போனால் அந்த இடத்துல வந்துட்டு கூச்சி வச்சுருக்காங்க வாட்டர் பாட்டில்ஸ், குட்டி குட்டி பாட்டில்ஸ். நாடா இவ்வளோ பாட்டில் கூச்சி வச்சுருக்கேன். நான் கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன்னா அதை கிளியர் பண்ண மாட்டீங்களாடா? நான் இல்லை சார் அதை பண்ணிடுறோம் சார்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு வாரம் 2 வாரத்துக்கு கிளியர் பண்ணி வச்சுருக்கீங்க, சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு. சார் அது ஒரு வாரம் கிடையாது சார், இன்னைக்கு அப்படின்னாப்பா. இன்னைக்கா இவ்வளோ பாட்டிலா இப்படின்னு ஒரு தாட் வருது. I could see the number of bottles that are being just thrown off, and then I thought, why are we drinking water from this bottle? right, I'm operating from a normal office building where I can easily have a tumbler and இது. ஸோ நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், பாட்டில் வரதுக்கு முன்னாடி நான் தண்ணி எப்படி கன்சியூம் பண்ணியிருப்பேன். சின்ன வயசில் வந்துட்டு இந்த டேப்பில் போய் உறிஞ்சி தண்ணியை குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் டைம்லலாம் வந்துட்டு அந்த அந்த அக்வா கார்டு ஒன்று இருக்கும், ஸ்கூல் ஓரமாக ஒன்று இருக்கும், அந்த தண்ணியை போய் குடிக்கிறது. இல்லை எங்கள் அம்மா ரொம்ப நாள் வந்து சூடு பண்ணி அதை செப்பரேட்டாக அவர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அக்வா கார்டு வாட்டர் கூலர் பக்கத்தில் க்யூவில் நிற்போம் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த டம்ளருக்கு வந்துட்டு செயின் கட்டி வச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த தண்ணியை பிடிச்சி வேற சொட்டிக்கிட்டு இருக்கோம், அது வேற சொட்டிக்கிட்டு இருக்கும், அதை வேற பிடிச்சி வேற குடிக்கணும். அப்போது எனக்கு இன்னொரு மேட்டரும் அப்போது ஸ்ட்ரைக் ஆச்சு. எவ்ரி சிங்கிள் வாட்டர் ஹேட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். என் வீட்டு தண்ணி வேறு மாதிரி டேஸ்ட் பண்ணும், என் ஸ்கூலில் இருக்க அக்வாகார்டு தண்ணி வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நான் பயங்கர டயர்டாக போய் டேப் வாட்டர் குடிச்சேன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட். கிரிக்கெட் விளையாடி பம்பில் குடிச்சோம்னா ஆமாம் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். எல்லா தண்ணிக்கும் வேறு டேஸ்ட் இருக்குது. இன்றைக்கி தண்ணிக்கு சிங்கிள் யூனிஃபைட் டேஸ்ட். அப்போ அதில் கெமிக்கல் ஏதோ கலக்கலாம், இது எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இதில் நான் உட்காந்து இந்த ஜேர்னிக்குள்ளே போய் வாட்டர் பாட்டில் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் அவங்கள பார்க்குறது இவங்கள பார்க்குறது எல்லாம் மீட் பண்ண ஸ்லோலி திஸ் ஐடியா ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். அண்ட் ஐ வாண்டட் டு மேக் அ ஸ்பை த்ரில்லர் which is basically going to talk about international politics. வாட்டரோட ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் டு மேக் அ ஸ்பை த்ரில்லர். இல்லை இந்த இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதை தூக்கி நான் சர்தாரில் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? ஓகே, அது ஒரு தனி ஜேர்னி. அப்போது ஒரு ஸ்பை த்ரில்லர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அது ரவீந்திர கௌஷிக்னு ஒரு ஸ்பை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாடக நடிகர், ஒரு ட்ராமா ஆக்டர் who was converted into a spy and was sent off to Pakistan. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகி அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது I did not want to make a spy film that is going to talk about something that we already know, like ஆர்மி வாரை ஸ்டாப் டெரரிசமோ இல்லை வந்து என்ன சொல் நியூக்ளியர் வார்ஃபேர். இது வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச ஜோனு, ஒரு பெரிய வெப்பன் அப்படிலாம் இல்லை. படத்தில் அஃப்கோர்ஸ் சர்தாரியா நியூக்ளியர் பாம் தான் சொல்கிறேன். ஆமாம் சர்தார் நியூக்ளியர் வார்ஹெட். ஸோ அந்த மாதிரி அந்த ஜோனுக்குள்ளே போக வேண்டாம்னு நான் முடிவு பண்ணேன். ஐ நீட் டு டாக் அபவுட் சம்திங் தட் இஸ் ரியலி ஹேப்பனிங். ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசும்போது தண்ணி அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்காக தான் நடக்க போகுது. ஸோ வாட்டரை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்கும் வாட்டரை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒன் ஹூ கண்ட்ரோல்ஸ் வாட்டர் கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்டு. ஸோ அந்த ஜியோ பாலிட்டிக்ஸை பேசக்கூடிய ஒரு ஸ்பை படமாக நம்ம பண்ணலான்னு போது இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கூட எனக்கு கிடைச்ச ஜேர்னியும் இந்த ஐடியாவும் மேரி ஆச்சு. And those lines really resonated because அது இந்த பர்டிகுலர் ஒரு ப்ரெசென்ட்டை பற்றி பேசுகிற ஒரு லைன் கூட கிடையாது. ஐ மீன் நம்ம ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம்னா கூட ஃப்ளரிஷிங் சிவிலைசேஷன்ஸாக இருந்தது ஒரு நதி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன்ஸாக இருக்கட்டும். இல்லை அதுதான் இந்த படத்துலேயே அதான் நம்ம சொல்லியிருப்போம். நீர் இல்லாமல் வந்து நீருன்றது வந்துட்டு இட்ஸ் நாட் ஒன்லி சிவிலைசேஷன்ஸ், நாட் ஒன்லி லைஃப், இட்ஸ் ஹியூஜ் பாலிட்டிக்ஸ். ரைட். Poisoning water was a very, very general tactic in those times to when you are doing a siege or whatever, when you want to destroy civilization. Right. Why did Indus Valley civilization just vanish? Because the water vanished. Because the river changed its course. Why did so many civilizations vanish out of nothing? Is because there was
no water. So water starts and ends life and civilization, politics and everything. So water is such a significant part in our world and we don't see it that way nowadays. ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது ரெண்டுமே இப்படி மேரி ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் தான் உட்காந்து நான் கதையை எழுத ஆரம்பிப்பேன். ரைட். வெறும் ஐடியாஸ்னு ஓடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி 2 ஐடியா ஒரு மாதிரி மேரி ஆனோடனே நான் எக்ஸைட் ஆகிட்டேன்னா தென் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். And then when I start writing, I need to find characters. I need to find so many things. எடிட்டருக்கு நிறைய வேலை இருந்திருக்கும்ல இந்த ஃபிலிம்? இல்ல, நான் சொல்றேன், for me writing process never ends till the release of the film. There is no one writing process, then one shooting process, then one editing process. Right. அப்படி இல்லாம there's writing before shoot, there's writing during shoot, there is writing during edit. Got it. Because you have to keep, because once you hit something, when something is shoot ready, when you start shooting, you realize that I antagonize my shooting scripts. அவன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் அதை பயங்கரமாக ஆன்டகனைஸ் பண்ணுவேன். புரியுது. நேடா ஸ்கிரிப்ட் இதை விட நான் பயங்கரமாக ஷூட் பண்ணுறேன்னு நான் நினைப்பேன். ஸோ ஐ நீட் டு ஐ புஷ் மை செல்ஃப் டு ஃபைண்ட் சம்திங் தட் இஸ் பெட்டர் தென் வாட் இஸ் ஆன் பேப்பர். பிகாஸ் வென் யூர் சிட்டிங் இன் ஒன் ரூம் அண்ட் வென் யூர் ரைட்டிங் யூ டென்ட் டு overdo stuff in your dialogues, which can be easily conveyed through a look or a whatever. புரியுது. Right. ஸோ அந்த ப்ராசஸில் ஒன்று. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணி அது வந்து ஷேப் ஆகும்போது அது ஒரு டிஃபைன்ட் லென்த்துக்குள்ளே அதை கொண்டு வரணும் போது சில விஷயம் வெளில போகும், சில விஷயம் உள்ளே இருக்கும், சில விஷயம் அப்படி ஆகும்போது அது எல்லாத்தையும் பூசி மூழ்கி கரெக்டாக ஒரு ரிட்டன் ஃபார்முக்கு ஒரு ஸ்மூதான ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு ஒரு ரைட்டிங் தேவைப்படும். Like the Yugi Sethu's voiceover that begins and ends the film was not there on script, was not there when we were shooting. It was there because we did not know how to, because we wanted to bracket the film in such a way. So what is this film going to talk about? Once we have done shooting and we have started editing, we did not know which direction to go. You are talking about geopolitics, you are talking about water bottle, you are talking about one spy, you are saying too many bloody shit. அவ்வளோ விஷயம் சொல்கிறேன். நான் எப்படி வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு கதையாக நீங்கள் எப்படி இதை சொல்லுவேன்? அப்போ அந்த படம் அடையாளத்தை பற்றின்னு முடிவு பண்ணுவேன். ஏன்னா அந்த கேரக்டர்ஸை நான் டெவலப் பண்ணும்போது அடையாளத்தை வச்சு தான் முடிவு பண்ணேன். ஒரு 2 கேரக்டர் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க. ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு அடையாளம் தான் வாழ்க்கை, ஒரு கேரக்டர் அடையாளம் வெளியே தெரியவே கூடாதுன்னு நினச்சிட்டு கேரக்டர். ஒருத்தன் பப்ளிசிட்டி ஃப்ரீக்கு, ஒருத்தன் தன் பேர் வெளியே வரக்கூடாது. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ்னால் அப்போ அடையாளத்தை வச்சு அந்த படத்தை பண்ணுவோம். ஸோ அடையாளத்தை வச்சு இந்த படத்தை பிரிட்ஜ் பண்ணும்போது அங்கங்கே டைலாக்ஸ் வரும். நீங்கள் இளவரசோட கான்வர்சேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அடையாளம் தான். நாங்கள் ஒரு பார்ட்டி, எங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் யாரும் எங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் போச்சு அப்படின்றது. அப்புறம் வில்லன் வந்து செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்கில் சொல்லுவோம் பார்த்தா இவன் ராஜா ஆனால் இன்னைக்கு அடையாளமே இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு அந்த வில்லனும் ஃபீல் பண்ணுவான். ஐ டோன்ட் வாண்ட் ஜஸ்ட் மணி, ஐ வாண்ட் மை க்ளோரி பேக், மை லெகசி பேக். என்னோட அடையாளம் எனக்கு திருப்பி வேணும். நான் இவ்வளோ நாள் வெறும் பணம் தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன், இப்போதான் ராஜாவாக போகிறேன்னே அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் வந்துட்டு அந்த ஒரு லெகசி இருக்கக்கூடிய. இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா இதால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்வர்சேஷன் கூட நினைக்கிறேன்ல. ஏன்னா என்னுடைய அடையாளம் வந்து ஒரு எனக்கு கிடைக்கக்கூடிய லைக்ஸும் ரீட்வீட்ஸ் தான் நிர்ணயிக்குது அப்படிங்கிற ஒரு கல்ச்சர், ஒரு வேலிடேஷன். அந்த வேலிடேஷன் இப்போ அதுவும் ஆயிருச்சு இல்ல. நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னா எனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் ஒரு பெரிய ஆளுனா எனக்கு. ஆனா இந்த படம் முன் வைக்கக்கூடிய ஒரு கருத்து வந்து அந்த இடத்துல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கியூராகவே நான் பார்க்குறேன் இன் சென்ஸ். இல்லை, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா வேர்ல்டு வந்ததுக்கப்புறம் போர்டம்ன்ற வார்த்தைக்கு இடமே எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு யாராவது போர் அடிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஒழிச்சு வச்சிங்கன்னா கிடைக்கும். ஆமாம், கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ there is no boredom anymore, there is only distractions. You are distracted all the time, you are distracted about something, you are always distracted. And what distracts you is that need for that validation. நிறைய பேர் வேலிடேஷனே கிடைக்காம மனம் நொந்து போய் டிப்ரெஷனுக்கு போய் காலியாகிற பேர்லாம் எத்தனையோ பேர் சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, நமக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியும். ஆமாம், இன்னைக்கு அந்த வேலிடேஷனும் அவங்களுக்கு வந்துட்டு பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸோ கிடைச்சது வந்துட்டு அவங்கள அவ்வளோ பெரிய டிப்ரெஷன்லேருந்து வெளில கூட்டிட்டு வந்த நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த விதத்தில் சோஷியல் மீடியா வந்துட்டு ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்குது. ஆனால் அதுவே வந்துட்டு பப்ளிசிட்டி பைத்தியமாகவும் வேலிடேஷன் பைத்தியமாகவும் நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்க. when we get addicted to the validation. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தொழிலோ ஒரு வேலையோ உங்களுடைய இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷனோ அது எல்லாமே இந்த வேலிடேஷனை நோக்கி தான் இருக்குது அப்படின்னா அது ஒரு பிரச்சனை தானே அது. ஆமாம். ஸோ அந்த ஒரு
அந்த ஒரு பேரலும் ஒன்று. And obviously that is where the son goes through that journey also இல்ல, இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான் அங்க முடியறான் அப்படி. ஸோ அதுதான். ஸோ ஈவன் ஆஃப்டர் டியூரிங் எடிட்டிங் we had to write. புரியுது. We had to write and we had to bring this film into one bracket. By the way, good to have Yugi Sethu back. I mean there is something very fascinatingly original that he brings illa when first when he said he didn't want to do the film. Abdiya? I was very persistent that he is the one who has to do that role. He is the one who has to do, because he has to bring that, he has that intelligence in him. புரியுது. Right, he brings a புத்திசாலி அப்படினு. புத்திசாலி இவன் வந்துட்டு ஏதோ ஒன்று இருக்கு இவனுக்குள்ள அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஸ் இது முடியாதுன்னு எங்கெல்லாமோ யோசிச்சாங்க. என்னால் வந்துட்டு அவர் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியல. என்னால் அவர் மைண்ட்லேருந்து எடுக்கவே முடியல. அவர் தான் பண்ணியாகணும். அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தா அவர் இன்ஃபர்மேஷனாக கொட்டுறாரு. சைனா என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாருன்னா அவர் பேசி பெருசாக ஒரு இது கொடுப்பாரு. அவன் இங்கே என்ன நினச்சி தெரியுமா, அங்கே என்ன நினச்சி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் எழுதின ஒரு லைன் தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவராக எழுதினது எண்டில். ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஃபோக்கஸ் குரூப் கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்னா, ஃபோக்கஸ் குரூப்பில் நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு எண்டில் அப்பா பையனுக்கான எமோஷன் ஃபுல்ஃபில்லே ஆகலன்ட்டாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கல. ஸோ அவங்க எமோஷன் ஃபுல்ஃபில்லே ஆகலன்னொடனே தான் அந்த எண்டு வாய்ஸ் ஓவரில் அந்த ஒரு டயலாக் ஒன்று சேர்த்தோம். எவ்ரி ஃபாதர் இஸ் அன் அன்சங் ஹீரோ ஜஸ்ட் லைக் எ ஸ்பை அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த அப்பா பையன் மீட் பண்ணாத சமாச்சாரத்தை ஒரு மாதிரி அந்த ஒரு டைலாக் ஃபுல்ஃபில் பண்ணி ஆடியன்ஸை கூட்டிட்டு வந்துச்சு அடுத்த நரேட்டிவ். பல பேர் ரசிச்சதே நான் கவனிச்சேன் அந்த ஒரு டைலாக் வரும். ஆமாம். ஸோ எவ்ரி ஃபாதர் இஸ் அன்சங் ஹீரோ ஜஸ்ட் லைக் எ ஸ்பை. அதுக்கப்புறம் யூகி சேது சார் ஒரு டைலாக் ஒன்று எழுதுறாரு, சூப்பர் டைலாக். அது வாழும்போது இல்லறமும் கிடையாது, சாகும்போது கல்லறையும் கிடையாது ஒரு ஸ்பைக்கு. அது சூப்பர். அந்த மாதிரி பல முத்துக்களை வந்துட்டு இந்த படத்துக்குள்ள யூகி சேது வந்துட்டு போட்டிருக்காரு ஸ்பாட்ல. காக்ரோச் கேன் அப்ரோச் எனிவேர். அதெல்லாம் அவரே போட்டுக்கிட்ட லைனு. அப்புறம் இந்த பச்சை தண்ணியில் விழுந்த தவளை வந்து தண்ணியை மெதுவாக சூடு ஏற்றுனா அது வேகணும் சாகணும்னே தெரியாமல் செத்து போயிடும். அதெல்லாம் வந்துட்டு அவருடைய மைண்டில் வந்த சில விஷயம். நீங்கள் இந்த படம் வழியாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு படம் வழியாக நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட் தட் யூ பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் யூஆர் சேயிங் இன் தீஸ் ஃபிலிம்ஸ்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ணும்பொழுது உங்களுக்கு இப்போ தண்ணி பாட்டில் எடுத்து குடித்தோம்னா ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குமா, அது சரியாக இருக்காதுன்னு தோணுமா? இல்லை, நான் சொல்கிறேன், என்னுடைய ஃபிலிம்ஸ் வந்து ஐ எம் நாட் டூயிங் ப்ராபகேண்டா இல்லையா. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் ஸ்டோரிஸ். எனக்கு சார்கோடிஸ் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் நினச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இருக்கும். அந்த பாட்டில் நீங்கள் திறந்தீங்கன்னா அங்கே ஒரு 7 குழந்தை தண்ணியை நீங்கள் பறிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா திறக்கிறது கஷ்டம் தான். அதுதான் அது. ஐ எம் நாட் டூயிங் ப்ராபகேண்டா, பட் எனக்குள்ள அந்த உணர்வு வராமல் நான் படமே பண்ண முடியாதுன்ற. புரியுது. ஸோ ஆல்ரெடி அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கு இல்லையா. அது ஏற்கனவே உள்ள இருந்தால் தான் என்னால் அதை சொல்லவே முடியும். ஸோ நான் ஏற்கனவே மாறினதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை எடுத்துருப்பேனே தவிர எடுத்ததுனால மாறணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். புரியுது. ஒரு பெரிய பயனாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு கார்பரேஷனை பற்றி அதில் இருக்கக்கூடிய தவறுகளை பற்றியும் பேசுது இந்த ஃபிலிம் இல்லையா. அண்ட் ஐ திங்க் நம்ம சரித்திரம் நமக்கு சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ப்ராஃபிட்டை தேடக்கூடிய கம்பெனிஸ் வந்து மனித உரிமை மீறல்கள்லாம் பண்ணுறதுக்கு தயாராகவே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஹிஸ்டாரிக்கலி. அண்ட் திஸ் இஸ் ப்ராப்ளி த ஃபர்ஸ்ட் டைம் யூர் டேக்கிங் ஆன் அ கார்பரேஷன் ஸோ டு ஸ்பீக். இல்லை, ஏன்னா ஓரளவுக்கு இண்டிவிஜுவல் கிரைம்ஸாகத்தான் இருக்கும், ஒரு சர்டிஃபிகேட் மாற்றுறதாக இருக்கட்டும். ஐ மீன் அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் ஒரு பெரிய லாபியை பற்றி நம்ம பேசுகிறோம்னா ஷுர், பட் ஹியர் இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் கம்பெனி அண்ட் வெரி டார்கெட்டட் கம்பெனி ஸோ டு ஸ்பீக். ஒரு தண்ணி பாட்டில் விற்கிற கம்பெனி அப்படின்றது. அதை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நம்ம ஊரில் அந்த சுதந்திரம் இருப்பதாக பார்க்குறீங்களா? பெருசாக இதெல்லாம் பற்றி பேசலாம், நமக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு கிடையாது, கவலை கிடையாது. சம்படி எல்ஸ் வந்து லாபி பண்ணுவாங்களோ, ப்ரெஷரை போடுவாங்களோ, இது எங்களுக்கு நேரான படம், இது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அப்படி எனக்கு ஒன்றும் தோணலை. ப்ளஸ் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸை போய் அஃபெக்ட் பண்ணாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கார்பரேஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசணும்னா இந்த கார்பரேஷன் இனிமேல் நம்ம பயன்படுத்தவே கூடாதுன்னு மக்கள் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க. சினிமாவில் எப்போவுமே பர்சனலான விஷயம் தான். நான் இந்த ஹீரோ மாதிரி நடக்கணும், நான் இந்த ஹீரோ இந்த டயலாக் சொன்னாலும் அதை நான் யூஸ் பண்ணணும், இதுதான் மக்கள் மனசில் வந்துட்டு தங்குமே தவிர பர்சனலாக தே வில் கனெக்ட் வித் ஹீரோ தானே தவிர பர்சனலாக தே ஒன்ட் கனெக்ட் வித் ஸ்டோரி. அந்த பிரச்சனை என்ன மாதிரி ஆளுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும். அது ஒரு பெரிய குரூப் கிடையாது. புரியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வில் கனெக்ட் ஒன்லி வித் த ஹீரோ வாட் ஹீ டஸ்.
ஸோ அந்த ஹீரோ பண்ணுற விஷயங்கள், இப்போ ஹீரோ சூப்பராக ஸ்டைலாக சிகரெட் அடிச்சாருன்னா நம்மளும் சிகரெட் அடிக்கணும்னு தோணுமே தவிர, சிகரெட் அடித்தா உடம்பு கெடுதல் நீங்கள் ஒரு படத்தை எடுத்திங்கன்னா அது தோணாது. பிகாஸ் தே டோன்ட் கனெக்ட் வித் த ஸ்டோரி, தே கனெக்ட் வித் த ஹீரோ. ஏன்னா ஐ திங்க் இன் ரீசன்ட் டைம்ஸ் ஃபார் ஷுர் ஓரளவுக்கு கொஞ்சம் அது ஒரு பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இருக்குல்ல. அதுவும் அதாவது ஒரு சிஸ்டமை எதிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு நரேட்டிவ் கிடையாது. தே ஆர் டூ பவர்ஃபுல் டு பி worried. அதைத்தான் சொல்றேன். They are too powerful and they are too somewhere else to be worried about a bloody film. They are too powerful to be worried about a film. This is not going to even dent anything. It's not going to dent anything. They're just too powerful. So சினிமா ஏதாவது எடுத்துட்டு போறாங்க அது அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர. அண்ட் தட் ஆல்சோ பிளேஸ் இன்டு வாட் யூ சே இந்த ஃபிலிம்ல. ஒரு இடத்துல நீங்க சொல்றது ஒரு வரி ரொம்ப உண்மையான ஒரு டயலாக் என்ன அப்படின்னா, எப்போ நம்ம இதுக்கு பழக்கப்பட்டோம்னு நமக்கே தெரியாம போயிடுச்சு இல்லை அப்படிங்கிறது. நமக்கே தெரியாம பழகி போச்சு. அதாவது ஹியூமன்ஸ் ஆர் ஸோ ஃபேசினேட்டிங் லைக் தட்ல. லைக் ஒரு கெட்டதுக்கும் சரி நல்லதுக்கும் சரி ரொம்ப குவிக்கா வி அடாப்ட் அவர் செல்ஸ். கன்வீனியன்ஸ் வந்துட்டு அடாப்டேஷன் வந்துடும். பிஹேவியரல் சேஞ்ச் தான். நீங்கள் வந்துட்டு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீட்டு சாப்பாடு 20 இயர்ஸ் பேக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வீட்டு சாப்பாடு சாப்பிடல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுன்னா ஆர்டர் பண்ணுறது டிடிஎஸ் ப்ராசஸாக இருக்கும். ஆமாம். அவன் நம்பரை வாங்கி ஃபோனை போட்டு மெனுவை பார்த்து, இதுக்கு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு யோசிப்போம். நம்மளாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டோம், இல்லை யாரையாவது அனுப்பி பார்சல் வாங்கிட்டு வந்து சொல்லுவோம். ஆமாம். ஸ்விக்கின்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபுட் பேண்டா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆப்ஸ் உள்ளே வந்து ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வந்து கன்வீனியன்ஸ்னால தான் மாறுது. டக்குனால தட்ட முடியுதுல்ல. ஆமாம். எனக்கு வந்துட்டு 5 ப்ராசஸஸை சிங்கிள் ப்ராசஸாக மாற்றுறீங்க. ஆமாம். நான் போய் ஒரு பேம்ஃப்ளெட் எடுக்கணும், ஒரு ஃபோன் நம்பர் தேடணும், ஃபோன் அவனுக்கு டயல் பண்ணணும், ட்ரின்னு அடிக்கணும், ஒரு ஹியூமன் கனெக்ஷன் ஒருத்தன்ட்ட பேசணும், சார் இந்த மாதிரி எனக்கு வேணும் சார்னு சொல்லணும், அவன் அது இல்லைன்னுவான். ஸோ இவ்வளோ பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். அட்ரஸை கேட்பான். ஆமாம், அட்ரஸை கேட்பான், அதை எழுதி கொடுக்கணும், பணம் கேஷ் ரெடி பண்ணணும். ஆமாம், இவ்வளோ பெரிய டிடிஎஸ் ப்ராசஸை எவன்ட்டையும் நான் பேச தேவையில்ல, வந்துடும், எல்லாம் வந்துடுது இல்லை. ஸோ கன்வீனியன்ஸுக்கு நம்ம எப்போவுமே வந்து கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்துருச்சுன்னா பிஹேவியரல் சேஞ்ச் வந்துடும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸே அப்படி தானே, கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் வந்தாலும் பிஹேவியர் சேஞ்ச் வந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குடத்தில் இருக்க தண்ணியை கூட எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டாங்க. ஆமாம். பிளாஸ்டிக் குடம் தண்ணி வந்துட்டு குளிக்கிறதுக்கு மட்டும்தான். எவர் சில்வர் குடத்தை வச்சு தான் வந்துட்டு குடிக்கிற தண்ணியை வச்சுருப்பாங்க. கரெக்டா? அந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கை விட்டு நம்ம விலகி இருந்தவங்களுக்கு இந்த கன்வீனியன்ஸ் வந்தோடனே டக் 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 டக்னு மாட்டோம். நல்லா இப்போ கடைசியாக குடம் பார்த்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. ஆமாம். தி அதர் திங் ஆப்வியஸ்லி இஸ் தட் இன்னைக்கு தேச துரோகம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய அரசியல் சூழல். எஸ்பெஷலி யார் எவனுக்கு தேசம் மேலே ஒரு பற்று இருக்கு, எவன் ஒரு தேச துரோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைனரி கான்வர்சேஷனாகவே இன்னைக்கு மாறி இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு சூழலில் திஸ் சார்ட் ஆஃப் ஃபிலிம் விச் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஒரு அப்பாவி மனுஷன் வந்து அவன் மேலே ஒரு தேச துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சுமந்துக்கிட்டு, அதாவது அது எவ்வளோ சுலபமாக ஒருத்த மேலே போடக்கூடிய ஒரு பட்டமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த படம் பேசினதாக நான் பார்த்தேன். அப்படி பார்த்தீங்களா? பேசுகிற பல விஷயங்கள் ஆப்வியஸ்லி இல்லை, இந்த ஆஸ்பெக்டில் நான் பெருசாக ஏன்னா இன்னைக்கு சூழல்ல வேர்ட்ஸ் லைக் செடிஷன் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு நாட் see it in light of the society we live in. ஏன்னா ரொம்ப சுலபமாக பயன்படுத்துகிற, உண்மையை சொல்ல போறோம்னா பல பேருக்கு செடிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருப்பதாகவும் அதற்கான அர்த்தம் என்னன்றதே ஒரு 5-10 வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச பல பேருக்கு தெரியாது. லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல ரொம்ப பழக்கப்பட்டு பார்க்குறாங்க. ஓ செடிஷன், எஸ் எஸ் செடிஷன் அப்படிங்கிறது அப்படின்றது ஒரு it's not a very common word to use. So when a film drops that word, for example, it's very hard, at least personally for me, to see okay இது வேற அது வேற, இது கதைக்கு மட்டும் அப்படி. Exactly, that is very true, because இன்னைக்கு வந்து நேஷனை எப்படி பார்க்கணுன்ட்டு ஒரு குரூப் மட்டும் முடிவு பண்ணுறாங்க. இதுதான் என் கண்ட்ரி, என்னோட விதிமுறைகளை வந்துட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நீ வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு எதிரானவன் இல்லையா? அந்த மெஜாரிட்டேரியன் approach to something is something which is very bothering me also. பட் அந்த ஆஸ்பெக்டை யோசிச்சு நான் இந்த படத்துக்குள்ள அதை வைக்கல. பட் அது அப்படி ரெசனேட் ஆகிறதுக்கு நான் ஹாப்பி. See, one of the things I find very fascinating about your films is that அதாவது சராசரியாக நிஜமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை அதில் பேசும்பொழுது கூட
there is still a certain heroism that is inherent to the films. அந்த ஒரு ஹீரோ வர்ஷிப் நடக்குது ஃப்ரம் டைம் டு டைம், ஸ்லோ மோஷன், என்ன தெரிச்சுக்கிட்டு வர்றாரு பாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு. யூ டெல் மீ அபவுட் திஸ் சென்சிபிலிட்டி, ஸோ டு ஸ்பீக். ஏன்னா ஒரு நிஜமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது அதில் ஒரு பயங்கர நிஜத்துவமான ஒரு வழியாகத்தான் அது பேசணும் அப்படிங்கிறதையும் தாண்டி, இல்லை இதில் அவன் வரான் 50 பேர் அடிக்கிறான், அவன் வயசானாலும் அடிப்பான், அவன் எவ்வளோ எக்ஸசைஸ்லாம் பண்ணான்னு தெரில அந்த ஒரு 30 வருஷத்தில், பட் ஸ்டில். So that's a very cinematic quality, that comes from your appreciation of that cinematic quality, personally. One, and also I can't write heroism without character. I can't write like even in இரும்புத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஐடி கம்பெனியில் படிக்கிற ஆள் வந்து அந்த சப்வேல அத்தனை பேர் அடிப்பாருன்றது என்னால் முடியாது. அவன் மிலிட்ரிக்காரனாக தான் இருக்கும். மிலிட்ரிக்காரனாக இருக்கட்டும், அவன் அடிப்பான்றது எனக்கு தெரியட்டும், நான் அடிக்கிறது பயங்கரமாக காட்டுறேன், அந்த பில்டப்லாம் நான் காட்டுறேன். ஆனால் அந்த கேரக்டர் அடிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கணும், புரியுது, அப்படி எழுதப்படணும். அது அந்த கேரக்டருக்குள்ள அந்த இன்ஹெரண்ட் ஹீரோ. டீ கடைக்காரன் வந்து 50 பேர் அடிக்கிறான் அப்படிங்கிறது என்னால் முடியாது, என்னால் யோசிக்க முடியாது, என்னால் அது யோசிக்க முடியாது. Unless and until there is some kind of thing in the character that brings that forward, I cannot believe that. So I need that character to do that. நீங்க ஹீரோ படத்துல எடுத்துக்கிட்டீங்க, சிவகார்த்திகேயன் படம் ஹீரோல எடுத்துக்கிட்டீங்க, he goes through a process. அது இல்லாம என்னால அதை வந்துட்டு காஸ்டியூம் போட்டா அடிக்க ஆரம்பிச்சேன் காட்டவே முடியாது. என்னால அது காட்ட முடியாது. அந்த கேரக்டருக்குள்ள இன்ஹெரண்டா அந்த குவாலிட்டி இருக்கும். அது ஆனா காட்டும் போது நான் ஹீரோய்க்கா காட்டுவேன், மாசா காட்டுவேன். அதாவது ஒரு சராசரி டீ கடைக்காரன் ஹீரோ அடிக்கும் போது வரக்கூடிய ஒரு மாஸ் எலிமெண்ட் மற்ற படங்கள்ல எப்படி இருக்கோ அது கண்டிப்பாக வந்துட்டு நான் காட்டுவேன். ஏன்னா எனக்கு அது பிடிக்குங்க. நான் வந்து அஜித் படத்துலையோ அஜித் சார் படத்தையும் விஜய் சார் படத்துலையும் வந்துட்டு ஒரு என்ட்ரி ஆகும்போது நான் கை தட்டி குவிச்சிருக்கேன். ஓகே இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் அடி விழும்போது, அதுவும் இந்த ரன் படத்தில் வந்து மாதவன் அந்த சட்டரை இறங்கி விட்டு அந்த ஃபர்ஸ்ட் அடி ட்ரெயின் போகிற சவுண்டை போடும்போது தெரிச்சிருக்கிறேன். ஓகே, நான் அந்த செலிப்ரேஷன் ஆஃப் சினிமா எப்பவுமே எனக்கு பிடிக்கும். நம்ம ஊரில் அதானே, நம்ம ஊர் தமிழ் சினிமாவில் இறங்கி போய் கை தட்டி விசில் அடிச்சு பார்க்கணும்ல அது. ஸோ அது நம்ம படத்தில் வேணும் இல்லையா, அது வேணும்னு நான் நினைப்பேன். அந்த சப்வே ஃபைட்லாம், அந்த சப்வே ஃபைட் வந்துட்டு கிட்டத்தட்ட ரன்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். இரும்புத்திரை அந்த சப்வே ஃபைட் ரன்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். கையில் அவன் ஆங்கிரி பாலை பிடிச்சி நசுக்கிக்கிட்டே இருப்பான், அந்த ஆங்கரை விட்டானா நீங்களாம் காலிடா, அந்த பால் மட்டும்தான்டா உங்க எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்ற ஃபீலை கொண்டு வருது இருக்குல்ல. அது வந்துட்டு பியூர்லி ஃப்ரம் inspired from how run was shot. So அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அந்த மாஸ் மூமெண்ட், அது அந்த தியேட்டர் இரப்டார மூமெண்ட் வந்துட்டு எனக்கு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு, ஏன்னா நானே அதை என்ஜாய் பண்ணுவேன், நான் அதை என்ஜாய் பண்ணாமல் இருக்க மாட்டேன். Do you find that you are able to you are good at creating it? அந்த கான்ஃபிடன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் ஒரு ஆடியன்ஸாக பயங்கரமா ரன்னை ரசிச்சேன்டா அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி ஒரு இயக்குனர் ஆகும்போது யூ ஆல்சோ வாண்ட் டு see other people enjoy these moments in your film. So you are fairly come. அந்த ஹீரோ படத்துல சிவகார்த்திகேயன் நிக்கும்போது பின்னாடி அந்த ஜெயண்ட் வீல் ஷாட்டா இருக்கட்டும், இந்த படத்துல வந்து டோர் பிளாஸ்ட் ஆகி வந்துட்டு சர்தார் என்ட்ரியா இருக்கட்டும் இல்லையா, அவர் ஒரு ஸ்மோக்ல இருந்து அப்படியே ஒரு முகம் வெளியே வருவதாக இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு மாஸ் மூமெண்ட் தான். அவர் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டீம் அவுத்து விட்டு அந்த இதை அமிச்சு ஃபுல்லாக அது வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து எனக்கு தெரியும், அது பயங்கர மாசாக வரும் அப்படின்னு தெரியும். அது அப்படி தான் நான் ஷூட்டும் பண்ணேன். ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் தட். தட் மாஸ் மூமெண்ட், தட் செலிப்ரேஷன் ஆஃப் ஹீரோயிசம் இஸ் சம்திங் விச் ஐ லவ். ஐ மீன் அதுவும் செகண்ட் படம் பேர் ஹீரோன்னு வச்சவங்க கிட்ட இது ப்ராபபிலி இவ்வளோ. Tell me this, I mean you have two heroines in this film. There is Rajisha, there is Raashii, Khanna. அது சேர்க்க வேண்டிய அம்சங்களா இல்ல விமன் இல்லாம எப்படி படம் எடுக்க முடியும்? அதுல வந்து எந்த இதுவும் கிடையாது. அவங்க இல்லாம இருக்கணும்ன்றதை விட அவங்க மேல ஒரு அவங்களுக்கான ஒரு பயனை இந்த படத்துல உருவாக்குனதா பாக்குறீங்களா ரெண்டு பேருக்குமே? உங்க ஆசை தீரன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபிலிமில் ஏற்கனவே வந்து ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணும்போதே நமக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இதில் 2 ஹீரோ கேரக்டர் வேறு. ஸோ அதனால் வந்து அப்போ ஹீரோயினும் 2ஆக போயிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கும் ஸ்பேஸு, அதை 2 கேரக்டர் ஸ்பிளிட் பண்ணும்போது
அது அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ரெண்டு பேருக்கும் வைக்கணும். ஒரு ஆனால் காதல் பாடல் வேற பர்பஸ்லெஸ், சேர்க்கணும். ஆமாம், ஆனால் பர்பஸ்லெஸ்ஸாக எந்த விமனும் நான் படத்தில் வைக்க மாட்டேன். வித்தவுட் பர்பஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் எனி கேரக்டர். There has to be some purpose. And not only women, even any small character or whatever character, if it's coming on frame, it has to have purpose, it has to have some kind of impact on the plot. Some kind of impact on the plot. Even if that's one scene அப்படிங்கிற மாதிரி. Right. பாடல்களோட பயன் என்னவா பார்க்குறீங்க இந்த ஒரு ஃபிலிமில் லார்ஜ்லி? See, I found it very interesting. I'll tell you why. Because every time I was getting a bit அப்படிங்கிற ஒரு உணர்வு வர மாதிரி ஒரு பாட்டு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே அந்த பாட்டு முழுமையாக நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லை. ஆர் அந்த பாட்டுக்குள்ளேயே நான் சில காட்சிகளையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் தெரியுது கண்டிப்பாக. பட் இருந்தும் பாடல்களே கொஞ்சம் கன்விக்ஷனோட இதில் சேர்த்தாங்களோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு பர்சனலி ஐ வண்டர்ட். அதனால உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன் நான். இல்லை, டெஃபினெட்லி படத்தோட கமர்ஷியல் சக்ஸஸ்க்கு பாட்டு வேணும். கண்டிப்பாக பாட்டு வேணும். பாட்டு சரியாக இல்லைன்னா அது அப்படியே படத்தை ஸ்லோ டவுன் பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். ஆனால் ஒரு நல்ல ஹிட் சாங் ஒரு படத்தில் இருந்துச்சுன்னா அது படத்தை அப்படியே தூக்கிட்டு போயிடும். ரைட். ஸோ அந்த அட்டெம்ப்ட் நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பாட்டு அதுவும் ஐ வாண்ட் டு பிரிங் சாங்ஸ் ஆஸ் ஸ்டோரி டெல்லிங் மெட்டீரியல். I don't want to have songs where you just cut away, showcase one song and come back. Because all 4 songs are storytelling material. The first song is establishing the hero's character, who he is, what he is. Second song is has one that அந்த ப்ராட்டஸ்ட்க்கு நடுவில் லைலா வந்து அந்த ஸ்பாயில் சொன்னால் ஸ்பாயில் பட் ஸோ அந்த கதை அந்த சாங்குள்ளே இருக்கும். தேர்ட் சாங்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கூத்து சாங்குள்ளே அந்த ஹீரோ கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அவன் வந்து எப்படி அவன் ஆப்ரேட் பண்ணுறான்ற விஷயம் அதில் இருக்கும். 4வது சாங்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒன்று வந்துட்டு இருக்கும், ஒரு பெரிய டைம் லேப்ஸ் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வந்துட்டு பர்பஸ் கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளேயில் வைக்கணுன்றது என்னோட இன்டென்ஷன். அந்த சாங்ஸ் நல்ல ஹிட் சாங்காக வந்துச்சுன்னா படத்தை கொஞ்சம் எலிவேட் பண்ணிவிடும். ரைட். உங்கள் அதாவது ஐ ரியலி என்ஜாய் த டைனமிக்ஸ் பிட்வீன் த சித்தப்பா அண்ட் திஸ் பாய். ஐ ஃபவுண்ட் தட் ரிலேஷன்ஷிப் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ஐ விஷ் இட் ஹேட் பின் எக்ஸ்ப்ளோர்ட் வெல் இன் கிரேட்டர் டீடைல் அப்படி வேணா சொல்லலாம். ப்ராபப்ளி பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஒரு மனுஷன், அதாவது ஒரு வெரி கைண்ட் மேன் ஹூ கோஸ் பியாண்ட் த கால் ஆஃப் ஹிஸ் டியூட்டி. யூனோ ஐ தாட் இட் வாஸ் தேர் வர் 1 or 2 வெரி டீப் மூமெண்ட்ஸ் ஆல்சோ பிட்வீன் தெம். அதாவது நீ என்ன வேணா பண்ணிட்டு நான் அப்பப்போ உனக்கு டீ மட்டும் எடுத்துட்டு வருவேன் அப்படின்ட்டு சொல்ற ஒரு வரியாக இருக்கட்டும். மேபி அதனால தான் எனக்கு அவர் மேல உருவான பாசத்தினால அச்சோ இந்த படத்துல அவருக்கு இன்னும் இடம் இல்லாம போச்சே அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. நீங்க எப்படி பாத்தீங்க அந்த கேரக்டர்? இல்லை, அந்த கேரக்டர் அதான் நான் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்தார் யோசிக்கும் போது இந்த விஜய் கேரக்டர் இல்லை படத்தில். வாஸ் ஒன்லி தி ஓல்ட் மேன் அண்ட் ஹிஸ் ஸ்டோரி. But when we started talking about this water politics and whatever not, we needed a character to guide the audience into this world. இன்னைக்கு இந்த பிரச்சனையை பற்றி தெரியாத ஒரு ஆள், குழாயை திறந்தா தண்ணி வரும், வந்தால் பிரச்சனை கிடையாது. குழாயை திறந்து தண்ணி வரலன்னா பிரச்சனை. ஆனால் குழாயை திறந்தா தண்ணி வரும் வராது, இதுக்கு நடுவில் ஒரு பெரிய அரசியல் இருக்குல்ல. இந்த அரசியலை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தேவைப்படுச்சு படத்துக்கு. ரைட். Who's also common man, who does not know who is in the present. He's not someone who's coming back to the present. Someone who's in the present who does not know the problem. And he has to enter into this world of water politics. And through his eyes, the audience need to see, because only then they'll feel that impact. That has to be the hero. அதனால தான் விஜய்ன்ற கேரக்டரை உருவாக்கணும். அவன் என்ன மாதிரி தான், அவன் நான் கடக்கிற ஒரு ஜேர்னி மாதிரி தான் அவனும் கடக்கிறான் அப்படின்னு. ஸோ அவன் தான் ஆடியன்ஸை கைப்பிடிச்சி அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடிய கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் உருவாக்கும் போது தான் இந்த சித்தப்பா கேரக்டர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதாவது வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டான, என்ன சொல்கிறது, அவங்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வுலாம் தெரியாது, ஆனால் நீ சந்தோஷமாக இருக்க மட்டும் நினைக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும் இல்லையா. அவங்க எப்படி உன்னை சந்தோஷப்படுறதுன்னு தெரியாது. அவங்க உன்னை நீ சந்தோஷமாக இல்லைன்னா வருத்தப்படுவாங்க. ஏன்டா சந்தோஷமா இல்லை, நான் இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. பட் தேர் இன்டென்ஷன் இஸ் ஸோ பியூர். I guess for a lot of us it also reminds us of our own parents also in a sense. அதாவது நீங்க சந்திக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகளுக்கு அதுக்கான தீர்வுகள் அவங்களால கொடுக்க முடியுமோ இல்லையோ, ஆனா பக்கத்துல இருந்துட்டு கொஞ்சம் நீ சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற ஒரு பக்கத்துல இருந்து சந்தோஷப்படுறதுக்கு பாத்துக்கிட்டே இருக்கேன். எந்த சந்தோஷமா இல்லையா போமா அந்த பக்கம் சரி சரி அப்படி கொஞ்ச நேரம் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமாயிட்டியா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். வில்லன் வந்து கடைசியில் ஒரு வரி ஒன்று சொல்லுவார், எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ஒரு வரி. அதாவது உங்களுக்கு காசு கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து வீணடிக்காமல் நீங்கள் பார்த்துக்குவீங்க,
உங்களுக்கு அப்படியே சுலபமாக ஒரு ஒரு பயங்கரமான எவ்வளோ விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் கிடைச்சாலும் அது ரொம்ப அலட்சியமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு. அதுக்கான பதிலும் அவருக்கு அளிக்கப்படும். அதாவது டேய் அதுக்கும் காரணம் நீங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி. ஐ saw a lot of people resonating with that line itself. ஐ திங்க் அது வரைக்கும் கூட ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த மாதிரி படம் எடுக்கும்போது இதன் வழியாக ஒரு மாற்றம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை? படம் ரசிச்சா போதுமா, அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சால் போதுமா, இல்லை அதன் வழியாக ஒரு மாற்றம் நடக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? போதும், யோசிச்சா போதும். நீங்கள் யோசிங்க, மாற்றம் நடக்க போலாம் தெரியாது, யோசிங்க, அதை மட்டும் நான் தரேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்குறேன்னா, ஒருத்தன் வரேன் உங்ககிட்ட, சார் படம் பார்த்தேன் சர்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, இந்த ஹீரோ மூமெண்ட்லாம் செம்மையாக இருந்துச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வரேன், நான் சர்தார் பார்த்தேன், நான் இதுக்கு மேலே வாட்டர் பாட்டில் குடிக்கிறது இல்லை, நான் இனிமேல் வீட்டில் சுடு பண்ணி தான் நான் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். எது உங்களை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும்? கடைசியில் சொன்னோம். ஓகே, எனக்கு அந்த மாற்றம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா ஐம் வெரி ஹாப்பி. ஐம் ரியலி வெரி ஹாப்பி. எனக்கு வந்துட்டு ஹீரோலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு என் குழந்தைக்கு வந்துட்டு ஜாப்பனீஸ் தெரியுன்றதே நான் வந்துட்டு என் குழந்தையோட ரஃப் நோட்டை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் படம் ஓவராலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த ஹாப்பினஸ் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்குமே தவிர, இல்லைன்னா அது ஒரு சும்மா சில மாற்றங்களுக்கான அனெக்டோட்ஸ் மட்டும் வந்துட்டு ஓவரால் படத்தை அவங்க பெரிய ரசிக்கல அப்படின்னா 7-0 இருக்கும்போது 2 கோல் அடிச்சா நமக்கு ஸ்போக்கன் லைக் ட்ரூ. அதுவும் கரெக்டா என்கிட்ட சொல்றீங்க பாத்தீங்களா, ஃபுட்பால் தீவிரமாக பாக்குறேன். அதான் 7-0 இருக்கும்போது 2 கோல் அடிச்சது வந்துட்டு சந்தோஷப்படவே முடியாதுல்ல. 6-0 இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 2 கோல்ஸ் அடிச்சு 8-0 ஆக்கினா நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கும் 7-0 7-2 ஆறதுக்கான சந்தோஷத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் ஆப்வியஸ்லி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படங்கள்லாம் பற்றி பேசும்போது ஒரு நோலன் ஃபிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. அதுக்கான சொல்கிறதுக்கான பின்னணி என்ன அப்படின்னா, இந்த ஃபிலிமில் டுவர்ட்ஸ் எண்ட் இட் வாஸ் வெரி நோலனஸ் ஸ்பேஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னன்னா there are 4-5 things happening to 4-5 characters, music takes over. Almost every Nolan film ends like that, இல்ல? இங்க ஒரு மியூசிக் ஒன்று வரும், ஒரு you see 10 seconds of them, 15 seconds of them. So that's very true. I mean, like I think maybe subconsciously I'm trying to make a Nolan film every time. Yeah. Because that is the film that has given me the best cinematic experience in recent times. Yeah. ஏன்னா முன்னாடி இருந்தக்கூடிய கிளாசிக்ஸ் எல்லாமே வந்து நான் சினிமாவில் பார்க்கல, எல்லாமே நான் வந்து இதில் பார்த்துருக்கேன், சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, ஆல் த கிரேட் மாஸ்டர்ஸோட படம். பட் ஆன் தியேட்டர் நான் இப்போ ரிட்லி ஸ்காட் படம், ஏலியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளாடியேட்டர் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பயங்கரமான சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் எதுவுமே நான் தியேட்டரில் பார்க்கல. நான் தியேட்டரில் பார்த்து அஸ்டவுண்ட் ஆகி வந்த எல்லா படமும் நோலன் படம். இன்செப்ஷன் பார்த்துட்டு ஷிட் அப்படி எல்லாம் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்த்துட்டு என்னடா படம் அது, என்னடா வாட் த ஃபக் டிட் ஐ வாட்ச்ன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்துட்டு எனக்கு கொடுத்தது கிறிஸ்டோபர் நோலன் தான். இன் சினிமா, இன் ப்ராப்பர் சினிமா, ஆஸ் அன் ஆடியன்ஸ், அவ்வளோ பெரிய தியேட்டரில் அதை கொடுத்தது நோலன் தான். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் சப்கான்ஷியஸ்லி ஐ வாண்ட் டு கிவ் தட் டு தி ஆடியன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாகவே இப்போ நான் நோலன் மாதிரி படம் இருக்கணும்னு நினைச்சேன். அந்த மாதிரி முடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறத விட அது வந்து சப்கான்ஷியஸாகவே எனக்கு அதுக்குள்ளே அந்த யோசிக்கும் போதே அப்படி வருது. While we near the end of this conversation, அந்த பையனை பற்றி பேசணும்னு நினச்சேன், டிம்மி பற்றி. you told me that டிம்மியை ரசித்த ஒரு பெரிய கும்பலும் இருக்காங்க, கொஞ்சம் வயசுக்கு மீறி பேசுகிறானோ அப்படிங்கிற ஒரு தோணுன சில பேர் இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் செகண்ட் கேட்டகரி, and I'm being very honest here. அது என்னவோ தெரியல, யாராவது கொஞ்சம் ஓவராக பேசுனாலே எனக்கு குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலங்க, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சது, போட்டுருங்க லேபிள். But I mean, tell me about the design of this boy. See, basically ஏன்னா அவன் வெறும் ஐடியாஸ் மட்டும் கொடுக்கல, ஃபிலோசாபிக்கலாலாம் பேசுறான் ஒரு இடத்துல. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா see, அவன் philosophy தெரிஞ்சு பேசுறானா இல்லை உணர்ந்து பேசுறான்றது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இட்ஸ் நாட் philosophy that comes from wisdom, it's philosophy that comes from his reality. அந்த பையனுக்கு அவன் இத்தனை வயசு செத்து போயிடுவான்னு ஏற்கனவே தெரியும். அவன் லைஃப் அண்ட் டெத் லைஃபே பார்க்கறதுக்கு முன்னாடி லைஃப் அண்ட் டெத்தை பற்றி அவன் கற்றுக்கிட்டான். சி எனி கைண்ட் ஆஃப் சைல்டு லைஃப் அண்ட் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும்ல, நம்ம ஒரு நாள் செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்கிற மொமெண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான மொமெண்ட் ஃபார் எனி சைல்டு. ரைட், அவங்க வீட்டில் வளர்க்குற மீன் செத்து போடுவாங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் ஒரு நாள் சாவாங்கன்னு பேரண்ட்ஸ் ஒரு நாள் சொல்லுவாங்கல்ல, அந்த மொமெண்ட் அந்த சைல்டுக்கே இருந்துச்சு.
ஈவன் பிஃபோர் ஹிம் ரியலைசிங் லைஃப் அண்ட் டெத் ஃப்ரம் தி அவுட் சைட் ஹி இஸ் ரியலைசிங் லைஃப் அண்ட் டெத் ஃப்ரம் வித்தின். ஸோ அவனோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவன் இப்படி பேசுறது தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ரைட். ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுக்குமே அவன் வந்துட்டு அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுறானே தவிர அவங்க லைஃப் வாழ்ந்தா என்ன இருந்திருக்கும், அந்த பெரும் சோகம் அதெல்லாம் அவனுக்குள்ளே இறங்குமா. கான்ஸ்டன்டாக நைட்டெல்லாம் அழுதுகிட்டே அப்படியே இருக்கிறது, அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறத விட அவன் இன்ஃபேக்ட் அந்த இடத்துலையும் ஹீஸ் ட்ரைங் டு ரேஷனலைஸ் திங்ஸ் அண்ட் இசை நான் இல்லாமல் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்ற மாதிரி தான் நாங்கள் பேசியிருந்தோமே ஒழிய அவங்க இல்லாமல் இதை பற்றி பேசவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்கான் பேசிக்கலி. ஆமா. So it's because I think it's not from the wisdom, it's from that experience and that reality that gives him this kind of thoughts ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஒன்றும் தப்பா தெரியல. அதனால வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டேன். அண்ட் என்ன மாதிரி குழந்தைய வெறுக்கிறவங்க எல்லாம் இதை பத்தி சொல்றதுன்றதை விட பெரும்பாலான மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது லெட் மீ கீப் மை ஹேட்ரட் ஃபார் சில்ட்ரன் அசைட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஃபைனல் திங், நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா படமும் இது வரைக்கும் 23 இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், சர்தாராக இருக்கட்டும், எல்லாமே யூ சீம் டு எண்ட் இட் இன் அ நோட் வேர் யூ கேன் என்கரேஜ் ஃபர்தர் எக்ஸ்ப்ளோரேஷன் தேர் ஈச் ஆஃப் தீஸ் ஃபிலிம்ஸ். இஸ் இட் ஜஸ்ட் டு மேக் ஷூர் ஒரு வேளை அங்கே இஃப் தேர் இஸ் சம்திங் லெட்ஸ் சீ இஃப் வி கேன் எக்ஸ்ப்ளோர் தட் ஃபர்தரா இல்லை? இல்லை, நான் வந்து விட்டோரியோ டெசிகாவோட நியூ ரிலீஸ் ஒரு பெரிய ஃபேன். ரைட். விட்டோரியோ டெசிகா படம் எது எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட பைசைக்கிள் தீவ்ஸாக இருக்கட்டும், உபர்டோட்டியாக இருக்கட்டும், படம் முடியும் போது சொல்யூஷன் இருக்குது. தி சொல்யூஷன் இஸ் வித் தி ஆடியன்ஸ். That will make you take so much home. Yeah. Which is what I want to do. My open end is not for a sequel. My open end is for the audience to say that the problem is not done yet. There is no happy ending. So I felt எனக்கு சின்ன வயசில் நான் வந்துட்டு கேடிவிலாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது, சின்ன வயசில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆனால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தேன். ஆமாம். ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாம் சுபம் அப்படின்னு போட்டு, அதுதான் கேட்வே டு ஆல் ஹாப்பினஸ். ஆமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. நான் அதுக்கப்புறம் நான் வளர எங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறேன், சுற்றி இருக்க எல்லாரையும் பார்க்குறேன். இல்லையே, இதுக்கப்புறம் ஹாப்பி எண்டிங் ஆகலையே. ரைட். ஸோ தெர் இஸ் நோ ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஆமாம். ஸோ தென் வை ஷுட் ஃபில்ம்ஸ் ஹேவ் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்? தட் வாஸ் மை தாட். இதுக்கு மேலே என்ன சுபம் அப்படிங்கிறீங்க? இதுக்கு மேலே என்ன சுபம்? பிரச்சனைகள் இருக்கு, எடுத்துட்டு போங்க. சீக்வலுக்காக இல்லை அப்படின்னு சொன்னதுனால கேட்குறேன். இது சீக்வல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல, சர்தார் 2 அப்படின்றது. அது இதுக்கு மேலே தான் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஒர்க் ஆன் இட் ஆர் we have a lot of material for that already. அப்படியா? We have a lot of material for that already, but we'll start in time. Okay. Not soon. Where's the timeline of your next few films? Like how do you see that going? Next rest. கொஞ்ச நாள் ரெஸ்ட். Yeah. It was very heavy film to do and to it was riding the storm, always on edge. எப்போ எது கல் விழுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். crossing corona, crossing every lockdown, all that, and then finishing. So it has taken its toll on me. So I'm going to relax for a bit. I wish you the best of rests. Thank you. உங்களை சந்திச்சில் obviously I'm very happy to always talk to you. And இந்த படம் நல்லா போகிறதுலையும் எனக்கு ஒரு I'm very happy about that. Thank you so much.